அப்படி நாம் எல்லோரும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், தேவனை உயர்த்தும்படியாய், அவருடைய துதியை சொல்லும்படியாய் தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் முழுவதுமாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராக காணப்பட்டிருந்தார். இப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் கூடி வருவதற்கு அவர் பாராட்டின இந்த கிருபைகளுக்காக, இந்த தயவுக்காக, இந்த இரக்கத்திற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த ஆராதனை வேளையை தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். எங்கே 2 பேர் 3 பேர் அவர் நாமத்தில் வாசமாக இருக்கிறோமோ அப்பொழுது அவர் நம்மிடத்தில் இறங்குகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். கூடியிருக்கிற இடத்திலே அவர் வாசம் பண்ணுகிறவர், துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறவர். அந்த தேவாதி தேவனை வரவேற்றி, ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை என் தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இருப்பீரா என்று சொல்லி தேவ கரத்திலே நம்ம அர்ப்பணிப்போமா? இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இன்னும் சத்தமாய், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையை தேவரீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொடும். சுகத்தை தருகிற தேவன் நீர், வல்லமையை தருகிற தேவன் நீர். இந்த நாள் எங்களுடைய வாழ்க்கையில் இவைகளை பெற்றுக்கொள்ளுகிற நாளாய் அமைய என் தேவன் கிருபை தருவீராக நாங்கள் செபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை தேவ ஆவியானுடைய ஆளுகையும் பிரசன்னமும் எங்களோடு கூட இருப்பதாக என் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா. அப்படி நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். தெரிந்த ஒரு சில பாடல்களை உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி நாம் பாடப்போகிறோம். நம்முடைய கரங்களிலே இருக்கிறதான புக்லெட்டிலே 74வது பாடலை நாம் எடுத்துக்கொள்வோம். தேவரீர்
நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கு ஒப்பான தேவன் யார்? அல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாயிருக்கிறார். நாம் செய்ய நினைத்தது அது நிறைவேறும். அதை தடுப்பவன் ஒருவரும் இல்லை. என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலின் அடியை சத்தமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவரீர் உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர், ஓ தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் நீதானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் நீதானே. தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமோ, தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே. தடுப்பவர் எவரும் இங்கில்லை. கடலையும் காற்றையும் கடந்திடுவேன். கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே. தடுப்பவர் எவரும் இங்கில்லை. கடலையும் காற்றையும் கடந்திடுவேன். கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? மறுபடி சதமாய் தேவரே, தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர், தடைகளை உடைப்பவர் நீர்தானே. தடுப்பவர் எவரும் இங்கில்லை. காற்றையும் கடலையும் கடந்திடுவேன். கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே. தடுப்பவர் எவரும் இங்கில்லை. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன். கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே, தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கு
தேவன் யா. இன்னொரு முறை சத்தமாய் சொல்லுமா, தேவரே தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவே. ஹல்லேலூயா. ஆமாம், இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடுவோம். பாடி தொடர்ந்து அடுத்த பகுதிக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம் 128வது பாடல். 128வது பாடல். பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும். பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும். பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபம் கேளும் ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும். பதில் தாரும் ஐயா பதில் தாரும், என் கண்ணீருக்கு பதில் தாரும். ஜெபம் கேளும் ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும். பதில் தாரும் ஐயா பதில் தாரும், என் கண்ணீருக்கு பதில் தாரும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா இன்றே தாருமையா. சொல்லுமா விடுதலை விடுதலையை ஓஹோ விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா இன்றே தாருமையா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சுத்திகரியும் சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும். குணமாக்கும் குணமாக்கும், நோய்களை குணமாக்கும். சுத்திகரியும் சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும். குணமாக்கும் ஐயா குணமாக்கும், நோய்களை குணமாக்கும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும். பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும். ஹல்லேலூயா 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 ஹல்லே. தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுவா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படி நாம் எல்லாரும் எழும்பிக் கொள்வோமா? ஒரு சில நிமிடம் மாத்திரம் தேவனுக்கு நன்றி செலுத்தி, தேவனை துதித்து, அவரை உயர்த்தி, நம் பாடல்களை பாடி
கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம், கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஒரு சில நிமிடம் மாத்திரம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பாராட்டின கிருபைகளை நினைத்து, ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவரை உயர்த்தி பாடுவோமா? எல்லாரும் கரங்களை தேவனுக்கு வானத்துக்கு நேராய் நாம் உயர்த்தி கொள்வோம், வானத்துக்கு நேராய் உயர்த்தி கொள்வோம். ஆண்டவரே, எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ கிருபைகள், எத்தனையோ இரக்கங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்தீரையா, உனக்கு நன்றி செலுத்துகிறோம். பாடல்களை பாடுகிறது போல பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஒன்றே ஒன்று தான், தேவ ஆவியினால் மாத்திரமே எல்லாம் ஆகும். தேவனுடைய ஆவியினால் மாத்திரமே எல்லாம் ஆகும். நம்முடைய பலன், நம்முடைய கையின் பிரயாசம் எதுவும் நமக்கு விருத்தியை கொண்டு வராது. ஆனால் தேவாவினால் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது. தேவாவினால் மாத்திரமே ஆசீர்வாதம் உண்டாகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீரே நல்லவர் ஐயா, நீரே பெரியவர், நீரே உயர்ந்தவர், எல்லா துதிகளுக்கும் பாத்திரராய் இருக்கிற தேவாதி தேவன் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். எங்களுக்கு விடுதலை வேண்டும், எங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டும், நீர் எங்களுடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும். எங்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்றாலும் சரி, எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற பலவீனங்கள் நீங்க வேண்டும் என்றாலும் சரி, கர்த்தர் நீர் ஒருவரே எங்களுடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் ஐயா, நீர் மாத்திரம் எங்களோடு கூட உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும், பதில் தாரும், பதில் தாரும், என் கண்ணீருக்கு பதில் தாரும். நல்ல கரங்களை தட்டி சொல்லுவா, அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் பதில் தருகிற தேவன். இந்த மாலை வேளையிலும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி, ஓ ஹல்லேலூயா. ஓஹோ, ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும், பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். ஜெபம் கேளும், நாமே ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும், பதில் தாரும் ஐயா, பதில் தாரும், பதில் தாரும். ஓ கண்ணீருக்கு நல்ல தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுவா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சுத்தி அறியும், சுத்தி அறியும், பாவங்களை சுத்தி அறியும், குணமாக்கும், குணமாக்கும், நோய்களை குணமாக்கும். சுத்தி அறியும், ஆமே சுத்தி அறியும், பாவங்களை சுத்தி அறியும், குணமாக்கும் ஐயா, குணமாக்கும், நோய்களை குணமாக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விடுதலையை, விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா, தாருமையா, இன்றே தாருமையா. விடுதலையை, விடுதலையை, ஆமே விடுதலையை
இன்று தாருமையா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Yes, glory to God. Hallelujah 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 hallelujah. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகும். Yes, glory. ஆவியினாலாகும். எல்லாமும் அல்ல பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகும் தேவ ஆவியினாலாகும். Hallelujah 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 hallelujah. நல்ல தலைக்கு மேலே கையை தட்டி Hallelujah 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 hallelujah. Oh hallelujah hallelujah Yes, glory. Hallelujah. நன்றி இயேசுவே 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 நன்றி இயேசுவே. Hallelujah 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 hallelujah. நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகளுக்காக நீ பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்ல பிதாவே நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கும் போது என் தேவன் கொடுக்கிறதான சந்தோஷம் தேவன் கொடுக்கிறதான சமாதானம் அது பெரிதாக இருப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனையில் பிரியப்படுகிற தேவனாய் நீர் காணப்பட்டபடி நாள் ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உடைய வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும், எங்கள் வாழ்க்கையில் விடுதலையை தார், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களை மாற்றி சுகத்தை தார். நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாய் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்டாலும் அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிற தர்மியான வேளையிலும் என்ன நோக்கத்திற்கோடு நாங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோமோ நோக்கத்தை நிறைவேற்றுகிற தேவனாக, பதில் தருகிற தேவனாய், அற்புதங்களை செய்கிற தேவனாய் நீர் காணப்படுவீராக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா. அப்படி நாம் எல்லோரும் அமர்ந்து கொள்வோம். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். எடுத்தவர்கள் ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்திலிருந்து 3வது வசனம் வரை ஒருவர் வாசிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம்
குணமாக்கி. நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் செய்த நன்மைகளை ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, மூன்றாவது வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் என்ன செய்கிறாராம்? குணமாக்குகிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் வேதனையோடு காணப்படுகிறார்கள். அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில் நோய்கள் காணப்படுவது நிமித்தமாக, பலவீனங்கள் காணப்படுகிறது நிமித்தமாக அவர்கள் வேதனையோடு காணப்படுவதை நாம் பார்க்க முடியும். அநேக நேரங்களிலே நம்மிடத்திலே வந்து அநேக ஜெபக்குறிப்பு என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? என் வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த பலவீனங்களை நீக்கி போடும். ரொம்ப நாள் என் வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த தீராத நோய் என்னை விட்டு விலகணும், அதற்காய் செபியுங்கள் என்று சொல்லி எல்லாம் அவர்கள் கேட்பார்கள். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஏன் இதை எல்லாம் கேட்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை குறித்து அவர்கள் நன்கு அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஏன்? அவர் ஒருவராலே மாத்திரம் சுகத்தை கொடுக்க முடியும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நோய்களை குணமாக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொடுக்க முடியும். இந்த நாளிலும் அவர் நம்முடைய மத்தியிலே விடுதலையை கொடுக்கிறவராக, நோய்களை குணமாக்குகிறவராக காணப்படுகிறார். இங்கே வேத வசனம் அதை தான் சொல்லுகிறது. மூன்றாவது வசனத்தை மறுபடியும் யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் முதலாவதா என்ன செய்கிறாரா? மன்னிக்கிறார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். அல்லேலூயா. அவன் இந்த நாளிலே தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நாம் அவரை நோக்கி செய்ய போகிற ஒரு வேண்டுதல் அல்லது அவரை நோக்கி செபிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், என்னுடைய நோய்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்திரு, இன்றைக்கு அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாரு. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நமக்காக மாத்திரமல்ல, நம்முடைய நண்பர்களுக்காக, நம்முடைய சுற்றுப்பட்டல இருக்கிறவர்களுக்காக, நம்முடைய சொந்த பந்தங்களுக்காக, நம்முடைய உறவினர்களுக்காக, நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்காக, ஆமென், யாரும் என்ன செய்யக்கூடாது? நோயில் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு விடுதலையை தாங்க, எல்லாருக்கும் ஒரு சுகமாக்குதல் ஆமென் வல்லமையை கொண்டு சுகமாக்குவீராக என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், அதிலே முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் படகில் ஏறி நிக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு போதும். இங்கே அழகான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 2வது வசனம் சொல்கிறது, அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அவர்கள் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்த மாத்திரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் பார்த்த முதல் காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக நேரம் தேவ சமூகத்துக்கு நேராய் நாம் கடந்து போய், என்னை குணமாக்கும், என்னை சுகமாக்கும், என்னுடைய பலவீனங்களை மாற்றும், எனக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று சொல்லி நாம் கேட்கிறோம். நல்லதுதான். ஆனால் பல நேரங்களிலே அதற்கான பதில் கிடைப்பதில்லை, அதற்கான சுகம் வருவதில்லை, அதற்கான விடுதலை கிடைப்பதில்லை. ஒன்றை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவ சமூகத்திற்கு போய் நம்முடைய காரியங்களுக்காய் நாம் ஜெபிக்கும் போது, நம்முடைய காரியங்களுக்காய் அவரிடத்திற்கு நாம் கடந்து செல்லும் போது, அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முதலாவது முக்கியமான காரியம் விசுவாசம். இன்றைக்கு பல நேரங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் கடந்து சென்றால் அவர் நமக்கு விடுதலையை கொடுப்பாரா?
இந்த நோய்களை அவரால் நீக்க கூடுமா என்ற கேள்விக்குறியோடு நாம் அவரிடத்தில் கடந்து செல்வோம் என்றால் அவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே இந்த நோயிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க முடியும் என்கிற விசுவாசம் நமக்குள் இருந்தால் மாத்திரமே அதிலே ஒரு ஜெயத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஜெபங்கள் கேட்கப்படவில்லை? நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் காணப்படுகிறதா? என் வாழ்க்கையில இயேசு குணமாக்குவார் என்கிற விசுவாசம் இருக்கிறதா? இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை காண்கிறது மாத்திரமல்ல, அதை கண்ட மாத்திரம் அவர் செய்த காரியம் என்னவென்று தொடர்ந்து வாசிக்க நாம் கேட்போம். திமிர்வாதக்காரனை நோக்கி, அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே மகனே திடன்கொள், உன் பாவங்கள் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உங்களுடைய விசுவாசத்தை முதலாவது பார்க்கிறார். இரண்டாவது, நம்முடைய விசுவாசத்தை கண்டு நம்முடைய பாவங்களை அவர் எடுத்து போடுகிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் முதலாவது என்ன செய்யப்படுகிறது? சுத்திகரிக்கப்படுகிறது. நம்முடைய பாவங்களை என் தேவன் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். மன்னிக்கிற அதிகாரம் உடைய ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது வேதபாரர்களில் சிலர் இவன் தேவதூசணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவர்களை சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி போதும். இங்கே பார்க்கும்போது வேதம் தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தோடு கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு இவைகள் எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் உண்டு, பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் உண்டு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதை விசுவாசிக்கிறவராய் இருக்க வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களிலே தேவனை சொந்த இரட்சகராய் நாம் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் எனக்கு சுகம் வேண்டும் என்று தேவனுடைய கரத்தில் கேட்பது உண்டு. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசம் அதிகரிக்கப்பட வேண்டும். அவரே மெய்யான தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். இதை அவர் சொல்லிய பிற்பாடு அவர் சொன்ன காரியத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவே. ஹல்லேலூயா. ஆமென். இந்த திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையில என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிதான அற்புதத்தை செய்கிறார். எப்படி? அவனுக்குள் காணப்பட்ட விசுவாசம். இந்த விசுவாசம் இருக்கும் பட்சத்தில் கர்த்தர் நம்மை பார்த்தும் சொல்ல முடியும், உன் நோய்களிலிருந்து உன் பாவங்களிலிருந்து நீ விடுவிக்கப்பட்டு விட்டாய், நீ எழுந்து உன் காரியத்தை நடப்பி என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட தேவனை தான் இந்த நாளிலே நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. ஆமென். என் தேவனுக்கு மகிமையை செலுத்தினார்கள். இந்த ஆச்சரியமான இந்த அதிசயமான காரியத்தை ஜனங்கள் கண்டு அவர்கள் என்ன சொல்லப்பட்டார்கள்? வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு. ஒருவேளை அந்த திமிர்வாதக்காரனை பல நாட்களாய் அங்கே கூடியிருந்த ஜனங்கள் கண்டுகொண்டே இருக்கலாம். இவனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமும் நடைபெறவில்லை, இவனுடைய வாழ்க்கையில சுகம் அடைய போவது இல்லை, இப்படியெல்லாம் பல நோக்கத்தோடு அவர்கள் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த திமிர்வாதக்காரனுக்குள்ளே காணப்பட்டது ஒன்னே ஒன்றுதான், என் இயேசு எனக்கு சுகத்தை கொடுப்பார். இந்த இயேசு
என் நோய்களை குணமாக்குவார். இந்த இயேசு என் பாவங்களை மன்னிப்பார். இவைகள் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அதிகாரம் அவருடைய கரத்தில் மட்டுமே உள்ளது. இதை அவன் அறிந்தவனாக தான் விசுவாசத்தோடு அந்த இடத்திற்கு கடந்து வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர் பார்க்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி, நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி, அவர் நம்முடைய நோய்களை என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். இந்த நாளில் கேட்ட இந்த வேத பகுதியில் திமிர்வாதக்காரனுடைய விசுவாசத்தை கண்டு அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய நோய்களை குணமாக்கினார் என்றால், அதே தேவன் இன்றும் ஜீவிக்கிறவராய் நம்முடைய மத்தியிலும் காணப்படுகிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த ஜீவிக்கிற தேவனை நோக்கி இந்த நாளிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில், என் வீட்டாருடைய வாழ்க்கையில், என் நண்பர்களுடைய வாழ்க்கையில், என் சொந்த பந்தங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்களுடைய வாழ்க்கையில் நோய்களை குணமாக்குகிறாய் கடந்து வருவீராக. விசுவாசத்தோடு நாம் செவிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் நாம் கேட்டு போகிறோம். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஆண்டோடைய சமூகத்தில், அப்பா, விடுதலை தருகிற தேவன் நீர், சுகத்தை தருகிற தேவன் நீர், பலத்தை கொடுக்கிற தேவன் நீர், எங்கள் பாவங்களை மன்னிக்கிற தேவன் நீர், இவை எல்லாவற்றையும் செய்கிற ஒரு அதிகாரமுடைய தேவனாய் நீர் இருக்கிறேன். உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம். எங்களுக்கு ஒரு விடுதலையை தாரும். எங்களை சுத்திகரியும். எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவருடைய சமூகத்தில் சத்தத்தை உயர்த்தி கேட்போமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர். திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையில் ஜனங்கள் எல்லாரும் பார்க்கும் அளவிற்கு, எல்லாரும் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு என் தேவன் அற்புதத்தை செய்திருந்தார். இன்றைக்கு அதே தேவன் நம்முடைய வாழ்க்கையும் அவர் அற்புதங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அவர் விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எதிர்பார்க்கிறார். கடந்த மாதத்தில் இதே போன்றதான ஆராதனையில் நாகமான் என்கிற ஒரு மனிதனை குறித்து பார்த்தோம். அங்கேயும் விசுவாசத்தை கண்டு என் தேவன் அற்புதத்தை செய்தார். இன்றைக்கும் திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை கண்டு அற்புதங்களை செய்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களது விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவன் எதிர்பார்க்கிற, தேவன் காண்கிற ஒரு விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். ஆண்டவரே, விசுவாசத்தோடு நாங்கள் இந்த இடத்துல முழங்கால் படியிட்டு உங்களுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். விடுதலையை தாரும். எங்களை சுத்திகரியும். எங்களது ஜெபத்தை கேளும். விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா, இன்றே தாருமையா, விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா. Yes, Lord. தாருமையா. ஆமென். இன்றே தாருமையா. உங்க ரெண்டு கரங்களை வானத்துக்கு உயர்த்தி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சுத்திகரியும்
சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் ஐயா குணமாக்கும், இந்நோய்களை குணமாக்கும். சொல்லுவா, சுத்திகரியும், 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 என் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் ஐயா குணமாக்கும், இந்நோய்களை குணமாக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, உடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை குணமாக்குகிறவராய் காணப்படுகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என் ஜெபத்தை கேட்பவராய் நீர் காணப்படுவீராக, பதிலை தருகிற தேவனாய் நீர் காணப்படுவீராக, ஒவ்வொருவர்களுடைய நோய்களையும் குணமாக்குகிற தேவனாய் நீர் காணப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் நீர் ஒருவரே அற்புதங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுவே ஹல்லேலூயா. அப்படி நாம் யாவரும் எழும்பி நின்று ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் காணிக்கையும் தேவனுடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். 188வது பாடல், 188வது பாடல். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்?
நின்ற வண்ணமாகவே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவன் நீ நல்லவர், எங்கள் மீது அளவுக்கு அதிகமான அன்பு செலுத்துகிற தேவனாய், எங்களை நேசிக்கிற தேவனாய் நீர் காணப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பாடல் வேலை மூலமாகவும் ஆராதனையின் மூலமாகவும் உம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் தேவரீர் எங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்செவியின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் என் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தையும் விருத்தியையும் செழிப்பையும் என் தேவன் தாமே நீர் கட்டளையிடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல சரீரத்திலே என் தேவன் தாமே சுகத்தை தருகிறவராய் காணப்படுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் விடுமுறை நாட்களை ஆண்டவரே ஆசீர்வாதமாய் கழிக்க கிருபை தாரும். உமக்குள்ளாய் அதிகமாய் ஐக்கியப்படவும், உமக்குள்ளாய் அதிகமாய் கட்டப்படவும், உம்முடைய வேதத்தை வாசிக்கிறவர்களாகவும் ஜெபிப்பவர்களாகவும் காணப்பட என் தேவனை கிருபை பாராட்டுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருடைய ஜெபங்கள் இயேசுவின் நாமத்தினால் அங்கீகரிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாய் ஆண்டவரே ஜெபத்தை கேட்கிறவராய் நீர் கடந்து வருவீராக. அற்புதங்களை செய்கிறவராய் நீர் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்த காணிக்கைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாய் நீர் காணப்படுவீராக. திருச்சபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியங்களையும் என் தேவனீர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாளை தினத்தில் நடைபெற இருக்கிறதான வாலிபர் கூட்டத்திற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாளை தினம் ஆராதனை ஆண்கள் ஞாயிறாய் அனுசரிக்கிற காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை நாங்கள் ஆண்டவரே நேர்த்தியாய் நிறைவேற்ற தேவன் தாமை கிருபை கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கென்று எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக. திருச்சபையை அதிகமாய் நேசிக்கிறீர். இன்னும் அநேக ஜனங்கள் உமக்குள்ளாய் கட்டப்படுகிறவர்களாய் காணப்பட கிருபை தாரும். எங்களுக்காய் ஜெபிக்கிற சமயத்தில் இந்த சுற்றில கிராமத்தையும் உடைய கரத்திலே தருகிறோம். ஒவ்வொருவரும் உடைய அன்பை அறிந்து கொள்ள நீர் உதவி செய்வீராக. நீரேமையான தேவன் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை நீர் தாமை தந்தருள்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து சென்றாலும் உடைய மாறாத திவ்ய பிரசனம் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்துக்குள்ளே கடந்து செல்கிறோம். பரிசுத்தமுள்ளவர்களாய் எங்களை பாதுகாத்து இதே இடத்திற்கு வந்து உடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் காணப்பட கிருபை தருவீராக. இந்த இரவு வேளையை உடைய கரத்திலே தருகிறோம். சுகமான நித்திரையை ஒவ்வொருவருக்கும் தாரும். மறுபடியும் அதிகாலையில் உம்மை துதிக்கும் துதியோடு எழும்பி உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்மை உயர்த்த நீர் கிருபை தாரும். சகல துதிகன மகிமையாவையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம்மனோடு கூட என்றென்றைக்குமாய் இருப்பதாக. எல்லாம் துதி உமக்கு, எல்லாம் கனம் உமக்கு, துதியும் கனமும் ஒருவருக்கு, எல்லாம் துதி உமக்கு, எல்லாம் கனம் உமக்கு, துதியும் கனமும் ஒருவருக்கு. ஹல்லேலூயா, 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 ஒருவருக்கு, ஹல்லேலூயா, ஒருவருக்கு. கைத்தட்டி பாடி உம்மை துதித்திடுவே, சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்பே. கைத்தட்டி பாடி உம்மை துதித்திடுவே, சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்பே. கண்ணீரினால்
சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உலமே அப்படி பஸ் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாணி மறவாதே. ஆமென். Praise the Lord. Praise the Lord.